திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 256, அதிகாரம் புலால் மறுத்தல். மகாவீரர் பிறப்பில் ஒரு சத்திரியர், மாமிசம் சாப்பிடும் வழக்கம் உள்ளவர். ஒரு நாள் சாப்பிடும்போது, இதுவும் உயிர்தானே, நான் ஏன் இதை கொண்டு சாப்பிட வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு தோன்றியது. அன்றிலிருந்து உயிர்களை கொல்லக்கூடாது என முடிவெடுத்து மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்தினார். முழுவதுமாக தாவர உணவுக்கு மாறினார். இது அவரது உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. பின்பு ஒரு நாள் மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த மரம் அவர் பார்த்த எந்த விலங்கையும் விட, எந்த தாவரத்தையும் விட மிகவும் உயிரோட்டமாக இருப்பதை உணர்ந்தார். அப்பொழுது அவரது மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. உயிரோட்டமான இந்த மரத்தில் இருந்து பழத்தை பறித்து சாப்பிடுவதற்கு தனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டார். அதன் பின்பு செடி கொடி மரங்களில் இருந்து பறித்து காய்கறிகளையும் பழங்களையும் உண்ண மறுத்தார். பழம் தானாக கீழே விழும் வரை காத்திருந்து அதன் பிறகே அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு வந்தார். பழம் எதுவும் கீழே விழுந்து கிடக்கவில்லை என்றால் அன்று அவர் சாப்பிடவே மாட்டார். நாம் உயிர் வாழ மற்ற உயிர்களை கொன்றுதான் சாப்பிட வேண்டும் என்று இல்லை. உடலுக்கு தேவையான சத்துக்கள் பழங்களிலும் காய்கறிகளிலும் இருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கும் போதித்தார். இதனால் பெரும்பான்மையான மக்கள் சைவ உணவிற்கு மாறினர். அதனால் மாமிச உணவு விற்பவர்கள் அவரது கொள்கைப்படி வாழும் மக்களின் ஊர்களில் இல்லாமல் போயினர். புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லாதிருப்பாரானால் அதனை விலைக்கு விற்கும் ஊன் விற்பவர்கள் இல்லாமல் போவார் என்பதை தினர் பொருட்டால் கொல்லாது உலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றருவார் இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். புலால் மறுத்தால் உள்ளம் மகிழும், புலால் மறுத்தால் உயிர்களும் வணங்கும்.